الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதுவர் சன்மார்க்கத்தின் போதகர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னாரின் மீதும் அவர்களது வாழ்வை அனுபவமும் தவறாது பின்பற்றி நடந்த உத்தம தோழர்கள் நல்லோர்கள் எம் எல்லோர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் மிகவும் சிறந்த வழிகாட்டுதல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னாரினுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுபவைகள் எல்லாம் பித்அத்துக்கள், எல்லா பித்அத்துக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகிலிட்டு செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையின் முன் ஞாபகப்படுத்தியதை நானும் உங்கள் முன் ஞாபகப்படுத்தியவனாய். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கிய ஜும்ஆவினுடைய கடமையினை நிறைவேற்றுவதற்காக நானும் நீங்களும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே அலட்சியப்படுத்தப்படும் துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 நாட்கள் என்ற ஒரு தலைப்பினூடாக முக்கியமான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து இந்த மனிதர்களை எவ்வாறு தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை வழிகாட்டுவதற்காக இங்கு படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் இறை தூதர்களையும் நபிமார்களையும் அனுப்பி இறைவன் வழிகாட்டி இருக்கின்றான். அந்த அடிப்படையிலே இறுதி சமூகமான இறைவன் அடையாளப்படுத்துகின்ற நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னாரினுடைய சமூகமாகிய எமக்கு அற்புதமாக அல் குர்ஆனை அருளி அந்த அல் குர்ஆனினூடாக எமக்கான நேரான வழியை இறைவன் காட்டுகின்றான். தன்னை இறைவன் நான் தான் இறைவன் என்றும் அந்த திருமறையினூடாக நிறுவி, மக்களே, நீங்கள் இந்த உலகத்தினுடைய மோகத்தினாலும் இந்த உலகத்திலே உங்களுக்கு முன் சென்றவர்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள், உங்களுக்கு முன் யாருக்கெல்லாம் நபிமார்கள் அனுப்பப்பட்டு இறை தூதர்கள் அனுப்பப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அல்லாஹ்வின் சாபத்திற்கும் கோபத்திற்கும் உள்ளாங்கினார்களோ அவர்களுடைய செயற்பாடுகளையும் அவர்களுடைய காரியங்களையும் நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் என்ற எச்சரிக்கையினை இந்த திருமறையினூடாக இறைவன் கொடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முக்கியமான ஒரு விடயத்தினை இந்த சமூகத்துக்கு சொல்லுகின்றான். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, இறைவனே, இறை விசுவாசம் கொண்ட இறையடியார்களே, உங்களையும் உங்களை சார்ந்தவர்களான உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களை மாத்திரம் பாதுகாக்காது உங்களை சார்ந்த யாரெல்லாம் உங்கள் உறவுகளாக இருக்கிறார்களோ
அவர்களையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரக நெருப்பினுடைய அந்த நரகத்தினுடைய விறகுகள் யார் தெரியுமா? மனிதர்களும் கற்களையும் தான் இறைவன் ஆக்கி இருக்கின்றான். அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத். அந்த நரகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை வைத்திருக்கிறான். அவர்கள் கடுமையானவர்களாக கடும் பலசாலிகளாக இருப்பார்கள். லா யஸூன அல்லாஹ் மா அமரகும். அல்லாஹ் விடுத்த அந்த கட்டளைக்கு அவர்கள் ஒருபோதும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். வயஃபஅலூன மா யுமரூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விடுத்த கட்டளையை அப்படியே அவர்கள் அந்த நரகத்திலே அவர்கள் செயற்படுத்துவார்கள் என இறைவன் திருமறையின் சூரா தஹ்ரீமின் 6வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரித்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழியினையும் கொடுத்து அண்ணனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக எப்படி வாழ வேண்டும் என்பதனை வாழ்ந்து காட்டியவருக்கு முன்னுதாரணப்படுத்தியிருக்கிறான். அப்படி செய்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக்க இரக்கமுடையவன், அவன் கஃபூர், அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அவன் ரஹ்மான், அவன் ரஹீம் என்று அல்லாஹ் தஆலா தன் அருள்மிகு திருமறையிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே குறிப்பிடுகின்றான். உங்களை படைத்த உங்களுடைய இறைவன் உங்கள் மீது இரக்கமுடையவன், உங்களை மிகவும் அவன் நேசிக்கின்றான். உங்களில் யாரும் நரகத்தை நோக்கி சென்றுவிடக் கூடாது என்பதில் அவன் மிக கவனமாக இருக்கின்றான். உங்களுக்கு இறை வசனங்களை கொடுத்திருக்கின்றான், இறை தூதர்களுடைய வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறான். நீங்கள் யாரும் நரகவாதிகளாக ஆகிவிடாதீர்கள். தயாரித்து வைத்திருக்கின்ற அந்த நரகமோ மிக கொடூரமானது என்று அல்லாஹ் திருமறையிலே எச்சரிக்கின்றான். நீங்கள் இந்த உலகத்தில் பார்ப்பது போன்றோ இந்த உலகத்திலே நீங்கள் அனுபவிப்பது போன்ற வேதனை அல்ல அது. உங்களுடைய கண்கள் எதை காணாது, உங்களுடைய உள்ளங்கள் எதை சிந்திக்காது இருக்கிறதோ அப்படி மிக பயங்கரமான கொடூரமான வேதனையை கொண்டது நரகம். எனவே உங்களையும் பாதுகாத்து உங்களுடைய குழந்தைகளாக, உங்களது மனைவிகளாக, உங்களை சார்ந்தவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற கட்டளையை இறைவன் திருமறையிலே விடுக்கின்றான். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நரகத்தை குறித்து அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், அந்த நரகவாதிகளாக இந்த பூமியிலே இறை வசனங்களை நிராகரித்து, இறை கட்டளைகளை நிராகரித்து, இறை நேசத்தை விட்டும் தன்னை தூரப்படுத்தி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் நபியினுடைய வழிகாட்டிக்கும் யாரெல்லாம் மாறு செய்தவர்களாக தன்னுடைய மனோ இச்சைகளை பின்பற்றி தன்னுடைய இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வை மறந்தவர்களாக அற்பமான இந்த உலக நேசித்தவர்களாக வாழ்ந்து தௌபா செய்யாத நிலைமையிலே, இறைவனை நாடாத நிலைமையிலே மரணிக்கின்றார்களோ அத்தகையோர் குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான். சூரா அராஃபினுடைய 51வது வசனத்திலே இறைவன் தெளிவுபடுத்துகிறான். அந்த நரகவாதிகள் வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபுல் ஜன்னah, நரகத்திலே நரகவாதிகளுக்கு இருந்து கொண்டு சுவனத்திலே இருக்கக்கூடிய அந்த நல்லடியார்களை நோக்கி அவர்கள் அழைப்பார்களாம். ஓ மனிதர்களே, அன்னஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், உங்களுக்கு இறைவன் சுவனத்தில் கொடுத்திருக்கின்ற நீரிலிருந்து ஒரு குவளையேனும் நீரை எங்களுக்கு தாருங்களேன். எங்களோடு நீங்கள் பூமியிலே வாழ்ந்தீர்கள், என் நண்பர்களாக நீங்கள் வாழ்ந்தீர்கள், என் உறவுகளாக வாழ்ந்தீர்கள். இன்று நீங்கள் சுவனத்தில் இருக்கிறீர்கள், நாங்கள் நரகத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு தாய்க்கிறது, எங்களுக்கு பசிக்கிறது, எங்கள் உறவுகள் தானே நீங்கள், எனக்கு நீங்கள் சற்று ஒரு குவளையேனும் நீர் தாருங்களே என்று சுவனவாதிகளை நோக்கி நரகவாதிகள் அழைப்பார்களாம். அல்லாஹ் சொல்லுகின்றான், காலு, அந்த சுவனவாதிகள் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். அந்த சுவனவாதிகள் சொல்லுவார்கள், ஓ நரகவாதிகளே, உங்கள் மீது இறைவன் சுவனத்தினுடைய உணவுகளையும் சுவனத்தினுடைய ரிஸ்கினையும் இறைவன் ஹராமாக்கி விட்டான். அல்லதீன, இந்த நரகவாதிகள் யார் தெரியுமா? இத்தகது தீனஹும் லஹ்வன் வ லஇபன், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதுவென சொல்லப்பட்ட போது, அல்லாஹ்வுடைய தீன் அவர்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லப்பட்ட போது அதனை விளையாட்டாக எண்ணியவர்கள், அதனை கேலியாக எடுத்துக் கொண்டவர்கள், அற்ப உலகத்தின் தேவைகளுக்காக அதனை புறக்கணித்தவர்கள், உள்ளத்தில் சற்றளவும் இறை சிந்தனையின்றி இந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள், இறைவன் கொடுத்த பொருளாதாரத்தை கொண்டு வீணடித்தவர்கள், இஸ்ராப் செய்தவர்கள், அதனை கொண்டு பெருமை அடித்தவர்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இத்தகது தீனஹும் லஹ்வன் வ லஇபா, இறை மார்க்கத்தை விளையாட்டாகவும் வீணாகவும் எடுத்துக் கொண்டவர்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் வகர்ரத்துஹுமுல் ஹயாத்துத் துன்யா, உலகத்தினுடைய வாழ்வு அவர்களை ஏமாற்றியது, உலகத்தினுடைய வாழ்வை அவர்கள் நேசித்தார்கள், அதனால் அவர்கள் நரகவாதிகளாக ஆனார்கள். அல்லாஹ் தொடர்ந்தும் சொல்லுகின்றான்,
சொல்லுகின்றான், எவ்வாறு அவர்கள் பூமியிலே வாழுகின்ற பொழுது என்னை மறந்தவர்களாக வாழ்ந்தார்களோ அதுபோன்று நான் மறுமையிலே அந்த மிகத்தான அந்த நாளிலே அவர்களை நான் மறந்து விடுவேன். இப்படித்தானே என்னுடைய வசனங்களை நீங்கள் புறக்கணித்து வாழ்ந்தீர்கள், இப்படித்தானே என்னுடைய கட்டளைகளை நீங்கள் புறக்கணித்து வாழ்ந்தீர்கள் என்ற இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கெட்டடியார்களுக்கு சொல்லுவானாம். அவர்கள் நரகவாதிகள் நரகத்திலே இருந்து வேதனை செய்யப்படுவார்கள். அவர்கள் அவருடைய வேதனையை தாங்க முடியாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், வனாதோ யா மாலிக், நரகத்தினுடைய அதிபதியை அழைப்பார்கள், மாலிக்கே யக்தி அலைனா ரப்புக, உங்களுடைய இறைவனிடத்திலே சொல்லுங்கள், எங்களை இந்த நரகத்தில் போட்டு வேதனை செய்யாது, எங்களை நரகத்தோடு அழித்து விடும்படி மாலிக்கே உங்களுடைய இறைவனிடத்திலே சொல்லுங்கள் என்று நரகத்தினுடைய அதிபதியான மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நரகவாதிகள் அழைப்பார்களாம். கால இன்னக்கும் மாக்கிசூன், அந்த மாலிக் சொல்லுவாராம், திட்டமாக நீங்கள் இந்த நரகத்திலே நிலைத்திருக்க கூடியவர்கள், உங்களிடத்திலே இறைவனுடைய வசனங்கள் வந்தபோது அதனை புறக்கணித்தீர்கள், அற்பமாக அதனை கருதினீர்கள், அதனை தூக்கி எறிந்தீர்கள், இறைவன் கொடுத்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நீங்கள் வீணடித்தீர்கள் என்று சொல்லி இந்த நரகத்திலே நீங்கள் நிரந்தரமாக இருங்கள் என்று மாலிக் சொல்லுவாராம். அல்லாஹ் திருமறைகளை சொல்லுகிறான், இப்படியான இந்த நரகத்தை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படி இந்த பூமியிலே நீங்கள் தவறு செய்து விட்டீர்களா, இந்த பூமியிலே நீங்கள் பாவம் செய்து விட்டீர்களா, மரணத்திற்கு முன் பாவம் என உணர்ந்து விட்டீர்களா, அல்லாஹ் அழைக்கின்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே பாவம் செய்து கொண்ட, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட, தங்களுக்கு தாங்களே அழிவை தேடிக்கொண்ட என்னுடைய அடியார்களிடத்திலே நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். நீங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும், என்னதான் நீங்கள் அநியாயம் செய்திருந்தாலும், என்னதான் உங்களுக்கு நீங்களே அநியாயம் நினைத்துக் கொண்டாலும் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்திலே நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன், அவனை அன்றி பாவங்களை மன்னிக்க கூடியவன் வேறு யாரும் கிடையாது. அல்லாஹ் நான் செய்த பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று எண்ணிவிடாதீர்கள். அவனுடைய ரஹ்மத்திலே நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். அவனுடைய பாவ மன்னிப்பிலே நீங்கள் ஆசை கொள்ளுங்கள், அவனிடத்திலே நீங்கள் மீளுங்கள். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அளவற்ற இரக்கமுடையவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா சுமரிலே சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறைவனை இறை விசுவாசம் கொண்டவர்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூகா, நீங்கள் அழகிய முறையிலே அல்லாஹ்விடத்திலே பாவங்களின் மீட்சியினை தேடிக் கொள்ளுங்கள். அஸா ரப்புக்கும், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினீர்கள் என்றால், உங்களுடைய பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அஞ்சினீர்கள் என்றால், ஐயுகஃபிர அன்கும் ஸய்யாத்திக்கும், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடும். வயுதுகிலுக்கும் ஜன்னாத், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை சுவனத்தின் பால் நுழைவிக்க கூடும். எனவே நீங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள் என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையின் தஹ்ரீமினுடைய 8வது வசனத்திலே சொல்லுகின்றான். வனீபு இலா ரப்பிக்கும், தொடர்ந்து இறைவன் சொல்லுகின்றான், உங்களுடைய இறைவன் பால் நீங்கள் நெருங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய இறைவனுடைய நேசத்தை நோக்கி நீங்கள் பயணியுங்கள், உலகத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய நேசத்தின் பால் நீங்கள் நிறைந்து விடுங்கள். வஸ்லிமு லஹு, அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விடுங்கள். மின் கப்லி ஐயஅதியகுமுல் அதாப், உங்களுக்கு வேதனை வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விடுங்கள், அவன் பால் நெருக்கத்தை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். சும்மலா துன்சரூன், உங்களுக்கு அந்த தினம் அந்த நேரம் அந்த நொடி வந்து விட்டது என்றால் உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது. வத்தபிஉ அஹ்ஸன மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவன் உங்களுக்கு எதனை கட்டளையாக இறக்கி இருக்கிறானோ அதனை அழகிய முறையிலே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். மின் கப்லி ஐயஅதியகுமுல் அதாப், உங்களுக்கு வேதனை வருவதற்கு முன்னால். அல்லாஹ் சொல்லுகின்றான், பக்தா, திடீரென ஏற்படும் அந்த மரணம், திடீரென ஏற்படும் அந்த மரணம். வஅன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் யாருமே எண்ணி இருக்க மாட்டீர்கள், உங்களில் யாருமே எனக்கு இந்த நொடி மரணம் வரும் என்று நீங்கள் எண்ண மாட்டீர்கள். அப்படியான ஒரு மரணம் உங்களை, அப்படியான ஒரு வேதனை உங்களை அடைவதற்கு முன்னால் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றவற்றை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த போல அப்படி உங்களுக்கு அந்த மரணம் ஏற்பட்டு விட்டால், நஃப்சுன் யா ஹஸ்ரதா, அந்த அடியான் சொல்லுவானாம், என்னுடைய கை சேதமே, அலா மர்ர அலா மா ஃபர்ரத்து ஃபி ஜன்பில்லா, அல்லாஹ்வின் பால் நெருங்கி இருக்க கூடாதா, அந்த உலகத்திலே எனக்கு வழங்கப்பட்ட நேரத்தை கொண்டு இறை நேசத்தை
நேசத்தை நான் தேடி இருக்க கூடாதா? அவன் சொல்லுவானாம், நான் நஷ்டவாளியாக இருந்து விட்டேனே, என்னை உலகம் புறக்கணித்து விட்டது, உலகத்திலே நான் உலகத்தினுடைய நேசத்தினால் இறைவனை மறந்தவனாக, இறை கட்டுப்பாட்டுக்கு மாறு செய்யக்கூடியவனாக வாழ்ந்து விட்டேனே. அவன் புலம்புவானாம், இறைவன் எனக்கு நேரடி காட்டியிருக்கலாமே, நான் இறையச்சம் அடைந்தவனாக ஆகியிருப்பேனே. அவன் சொல்லுவானாம், கண்ணூடாக அத்தனை வேதனைகளையும் பார்க்கின்ற பொழுது அவன் சொல்லுவானாம், எனக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பூமியில் இறைவன் கொடுக்க மாட்டானா? எனக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா? மினல் முஹ்சினீன் ஃபஅகூனு மினல் முஹ்சினீன், நான் நல்லறங்கள் செய்து நல்லடியானாக மாறிவிடுவேன், நான் நல்லறங்கள் செய்து இறையடியானாக, இறை நேசத்தை அணிந்தவனாக, இறைவன்பால் திரும்பியவனாக நான் ஆகிவிடுவேன் என்று கண்ணூடாக வேதனையை காணுகின்ற நொடிதான் இறைவன் மனிதர்கள் புலம்புவார்கள் என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா சுமரின் 54 தொடக்கம் 58 தெளிவுபடுத்துகிறான். அன்பின் இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் கொடுத்திருக்கின்ற மிக பெரும் சந்தர்ப்பம் இது. அல்லாஹ்வே அவனுடைய நாட்டத்தின் பெயரிலே அவனை நேசிக்கக்கூடியவர்களாக, அவன் தயாரித்து வைத்திருக்கின்ற சுவனவாதிகளாக நாம் ஆகுவதற்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற மிக பெரும் சந்தர்ப்பம் இந்த உலகத்தினுடைய வாழ்வு. இந்த வாழ்வை வீணடித்தவர்களாக, இந்த வாழ்விலே இறைவன் கொடுத்திருக்கின்ற நேரங்களையும் அவன் கொடுத்திருக்கின்ற சந்தர்ப்பங்களையும் வீணடித்தவர்களாக நாம் மரணித்து விட்டால், நாளை மறுமையிலே நாம் யாருக்காக இந்த உலகத்திலே அவனைக்கு மாறு செய்தோமோ, யாருக்காக இந்த உலகத்திலே என் நேரங்களையும் காலங்களையும் வீணடித்தோமோ, யாருக்காக இந்த உலகத்திலே நாம் எல்லா காரியங்களையும் விட்டு தூரமாக இருந்தோமோ, அவர்கள் யாருமே மறுமையிலே எமக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்று இறைவன் திருமறையிலே சொல்லுகின்றான். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக பயங்கரமான வேதனைகள் கொண்ட நரகத்தை விட்டு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகின்ற எந்த கண்ணும் பார்க்கிறாது, எந்த உள்ளங்களாலும் சிந்திக்க முடியாத அளவு நன்மைகளும் நலவுகளும் கொண்டிருக்கின்ற அற்புதங்களும் அருட்கொடைகளும் நிறைந்த அந்த சுவனத்தை நேசியுங்கள். அந்த சுவனத்தின்பால் நல்லவர்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நிச்சயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களை நேசிக்கின்றான், நல்லதின்பால் நெருங்கக்கூடியவர்களுக்கு இறைவன் அருள் புரிகின்றான். எண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி இறைவன் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், உங்களில் எல்லோரும் நல்லவர்களாக, உங்களில் எல்லோரும் அல்லாஹ்வை பயந்தவர்களாக மாற வேண்டும் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில வணக்கங்களை குறிப்பிடுகின்றான், சில தினங்களை குறிப்பிடுகின்றான், சில செயல்களை குறிப்பிடுகின்றான். இந்த தினங்கள் சிறப்பாக்கி இருக்கிறேன், இந்த மாதங்களை சிறப்பாக்கி இருக்கின்றேன், இந்த அமல்களை சிறப்பாக்கி இருக்கின்றேன் என்று இறைவன் இறையடியார்கள் மீது கொண்ட அன்பினால் குறிப்பிடுகின்றான். ஆனால் உலகத்திலே வாழ்க்கப்பட்ட இந்த வாழ்க்கையை வீணடிக்கக்கூடியவர்களாக, அந்த சந்தர்ப்பங்களை தவறி அதனை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எண்ணியமிக்கவர்களே, எத்தனையோ வருடங்களை நாங்கள் கடந்திருக்கிறோம், எத்தனையோ ஹஜ்ஜுடைய மாதங்களை கடந்திருக்கின்றோம். ஹஜ்ஜுடைய மாதத்திலே இறைவன் ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த 13 தினங்கள், 10 தினங்கள், 3 தினங்கள் என 13 தினங்களினுடைய நலவுகள் என்ன? இந்த தினங்களை ஏன் இறைவன் சிறப்பாக்கி இருக்கின்றான்? அல் குர்ஆனிலே வலையாலின் அஷ்ர் என்று அந்த 10 இரவுகள் மீது சத்தியமிட்டு சொல்கிறானே, இதனுடைய சிறப்பு தான் என்ன? இதில் எதனை எமக்கு இறைவன் கொடுக்கின்றான் என்பதனை மறந்த சமூகமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்கள் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக மனிதர்களுக்கு சிலரை விட சிறப்பாக்கி இருக்கிறான். மனிதர்களில் இருந்தால் சிலரை விட சிறப்பாக்கி இருக்கிறான். வணக்க வழிபாடுகளில் இருந்தான், செயற்பாடுகளில் இருந்தான், தினங்களில் இருந்தான். இறைவன் ஒன்றை விட ஒன்றை சிறப்பாக்கி இருக்கிறான். இதை திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, உம் இறைவன் நாடியதை படைத்தான், அவன் நாடியதில் சிலரை விட தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அவன் தேர்ந்தெடுத்ததிலே, அவன் தெரிவு செய்ததிலே உங்களுக்கு எந்த விதமான தேர்வும் அதில் கிடையாது. சுப்ஹானல்லாஹி வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், இணை வைப்பாளர்களை அவன் மீது சொல்லுகின்ற விட்டும் அவன் தூய்மையானவன் என்று இறைவன் சொல்லுகின்றான். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் எதனை கண்ணியமானது, புனிதமானது என்று குறிப்பிடுகின்றானோ அது இறை கட்டளையாகும். யார் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய ஒன்றை கண்ணியமானதாக எடுத்து அதனை நேசிக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ்விடத்திலே மிக பெரும் நலவு இருப்பதாக திருமறையிலே இறைவன் சொல்லுகின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இன்னும் சற்று தினங்களிலே நாம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தினை அடைய இருக்கிறோம். அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், 10 இரவுகள் இருக்கின்றன. அந்த இரவுகள் அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்தது. 10 தினங்கள் இருக்கின்றன, அது அல்லாஹ்விடத்திலே சிறந்தது. அந்த தினங்களிலே வயதுகுருஸ்மல்லாஹி ஃபி அய்யாமின் மஅலூமாத், அறியப்பட்ட அந்த தினங்களிலே நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வின்பால் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகின்றான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல் அமலு ஃபீ அய்யாமின் அஃலலு மின்ஹா ஃபீ ஹாதிஹி, இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 தினங்களிலே செய்யப்படுகின்ற அமல்களை விட வேற எந்த ஒரு சிறந்த அமலாக வேறு தினங்களில் செய்கின்ற அமல்கள் ஆகிவிடாது. வேறு நாட்களில் செய்யும் நற்செயல்கள் இந்த துல்ஹிஜ்ஜினுடைய 10 நாட்களில் செய்யும் நற்செயலை விட சிறந்ததல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு வருடத்தின் 365 நாட்களில் இந்த 10 தினங்கள் அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறந்த தினங்கள். எப்படி 12 மாதங்களில் ரமலானுடைய மாதம் சிறந்ததோ, எப்படி நோன்புகளில் ஆஷூரா, தாஷூரா, அரபாவுடைய நோன்புகள் சிறந்ததோ, எப்படி திங்களும் வியாழனும் அல்லாஹ்விடத்திலே சிறந்ததோ, எப்படி நேரங்களில் ஜும்மாவுடைய இருக்கக்கூடிய ஒரு நேரமும் தொழுகையை கேட்கின்ற நேரம் என்ற இறைவன் ஒரு சில நேரங்களையும் ஒரு சில வணக்கங்களையும் ஒரு சில மாதங்களையும் ஒரு சில தினங்களையும் கண்ணியப்படுத்தியிருக்கிறார்களோ அதை போன்ற ஒன்றுதான் ஹஜ்ஜுடைய 10 தினங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அந்த 10 தினங்களை அடைந்தும் அதனை நஷ்டப்படுத்தியவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. அந்த தினத்தில் செய்கின்ற செயல்கள் ஏனைய தினங்களில் செய்வதை விட குறைவானதுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். உடனே அந்த நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை தூதரே, நீங்கள் சொன்னீர்கள் துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 தினங்கள் ஏனைய தினங்களை விட மிகச் சிறந்தது என்று சொன்னீர்கள். அதில் செய்யக்கூடிய நல்லமல்கள் ஏனைய தினங்களில் செய்வதை விட மிகச் சிறப்பானது என்று சொன்னீர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொல்லுங்கள், அப்படி என்றால் ஏனைய தினங்களிலே நாங்கள் அறப்போர் புரிகின்றோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களுடைய உயிர்களோடு நாங்கள் போராடுகின்றோம், எங்களுடைய உடைமைகளை இழக்கின்றோம், எங்களுடைய உறவுகளை இழக்கின்றோம், இறை மார்க்கத்திற்காக வேண்டி எங்களுடைய உயிரையும் எங்களுடைய இரத்தங்களையும் எங்களுடைய எல்லாவற்றையும் இழக்கின்றோமே, இந்த அறப்போரை விடவும் சிறந்ததா அல்லாஹ்வுடைய தூதரே? நபித்தோழர்கள் கேட்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமாம், ஜிஹாதை விட அந்த 10 தினங்களில் செய்யக்கூடிய காரியங்கள் மிகச் சிறந்தது அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் ஒருவர் தன்னுடைய உயிரையும் பொருளையும் அர்ப்பணிப்பதற்காக ஜிஹாதுக்காக புறப்பட்டு சென்று எதையும் திரும்பி கொண்டு வராமல் மரணித்தாரோ, அந்த ஷஹீதை விட அந்த ஷஹீதுக்கு மாத்திரம் இதைவிட மிக ஒரு சிறந்தது ஒன்று இருக்கிறது. அந்த மனிதரை தவிர வேறு எல்லா காரியங்களை விடவும் இந்த 10 தினங்களில் செய்யப்படக்கூடியது சிறந்தது என்றார்கள். எண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் புகாரி அவர்கள் 969வது செய்தியாக இதனை பதிவு செய்கிறார்கள். அப்படி மிக பெரும் நன்மைகளையும் மிக பெரும் அந்தஸ்தினையும் இறைவனிடத்திலே வைத்திருக்கின்ற இந்த ஹஜ்ஜினுடைய 10 தினங்களை நாம் அலட்சியம் செய்து வருகின்றோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள், மா மின் அய்யாமின் அஸம் இன்தல்லாஹி சுப்ஹானா, தூய்மையான அந்த அல்லாஹ்விடத்திலே எல்லா தினங்களையும் விடவும் இந்த 10 தினங்கள் தான் மிக சிறந்த மகத்துவமிக்க தினம். வலா ஹிப்பு இலைஹில் அமல் ஃபீஹின் மின் ஹாதிஹில் அய்யாம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த 10 தினங்களிலே எல்லா தினங்களில் செய்கின்ற வணக்கங்களை விட அதிக வணக்கங்கள் செய்ய நான் ஆசை கொள்ளுகின்றேன். நபி பெருமானார் சொல்லுகிறார்கள், ஃபீஹின்ன ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீல், அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுகிறார்கள், மக்களே, நீங்கள் எல்லாம் இந்த 10 தினங்களிலே அதிகம் அதிகம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அதுகாரினை ஓதுங்கள், வத்தக்பீர், அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நீங்கள் பெருமைப்படுத்துங்கள், அதிகம் அதிகம் அல்லாஹ்வை நீங்கள் புகழ்ந்து கொள்ளுங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். எண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தினத்தை தான் நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய அன்பை விட்டும் தூரப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த தினங்கள் எமக்கு பொக்கிஷமாக கிடைத்தவைகள். இந்த தினங்களில் செய்கின்ற காரியங்களுக்கு இறைவன் மகத்தான கூலியை வைத்திருக்கின்றான். அந்த கூலியை நேசிக்காதவர்களாக இருக்கிறோம். வெறும் தினங்களை பூண்டிவற்றை எல்லாம் கேலிக்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த தினங்களில் நாம் வீண்வரையும் செய்கின்ற
கடைபிடிக்கின்றோம். இந்த தினங்களில் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தடுக்கின்றவற்றை ஆமோதிக்கின்றோம், அனாச்சாரங்களில் ஈடுபடுகின்றோம், அட்டூழியங்களில் ஈடுபடுகின்றோம். பெருநாளுடைய தினம் வந்துவிட்டால் அங்குதான் பெருமை தலை தூக்கி நிற்கின்றது. நான் சிறந்தவனா நீ சிறந்தவனா என்று எந்த தினம் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம், எந்த தினத்தினுடைய அமல் இறைவனிடத்திலே ஈடேற்றம் மிக்கது என்று இஸ்லாம் சொல்லுகின்றதோ அந்த தினத்தில் தான் அல்லாஹ் தடுத்த பெருமை தலை தூக்கி நிற்கிறது. அந்த தினத்தில் தான் அல்லாஹ் தடுத்த வீண் விரயம் தலை தூக்கி நிற்கின்றது. இந்த இஸ்லாமிய சமூகம் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த துல்ஹிஜ்ஜாவிலே தான் இன்னும் ஒரு தினம் இருக்கிறது, மிக கண்ணியமான ஒரு தினம் இருக்கிறது. அதுதான் அரஃபா என்கின்ற அந்த நாளினுடைய அந்த சிறப்பு என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது. அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பித்து சொன்ன ஒரு தினம் அது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள், ஆயிஷா உம்மு மூமினீன், மூமின்களுடைய தலைவி, அன்பின் நபிகளாருடைய அன்பு மனைவி ஆயிஷா சொல்லுகின்றார், மா மின் யௌமின் அக்ஸர் மின் அயுதிக அல்லாஹு ஃபீ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு நரக விடுதலை வழங்குகின்ற நாட்களில் மிக உன்னதமான ஒரு நாள் என்றால் அது யௌம அரஃபா, அரஃபாவுடைய தினம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வ மின் யௌமி அரஃபா வ இன்னஹு லயத்னு, அந்த தினத்திலே மக்கள் எல்லாம் அல்லாஹ்வை நெருங்குகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை வேண்டுகின்றார்கள். சும்மைபாகி, அப்படி அரஃபாவுடைய தினத்திலே அந்த ஹாஜிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நின்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எதிர்பார்க்கிறவர்களாக ஹஜ்ஜினுடைய ஒரு இயல்பில் ஒன்றான அந்த அரஃபாவிலே அவர்கள் தங்கியிருக்கின்ற அந்த வேளையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலக்குமார்களை எல்லாம் அழைத்து காட்டுவானாம். அந்த மலக்குமார்களை அழைத்து சொல்லுவானாம், சும்மைபாகி பிஹிமுல் மலாயிகா, மலக்குமார்களிடத்திலே இறைவன் சொல்லுவானாம், என்னுடைய அடியானை நீங்கள் பாருங்கள், எனக்காக சொந்த பூமியை விட்டு, சொந்த உறவுகளை விட்டு, இன்னொரு காரியங்களை விட்டு, உலக பொருளாதாரத்திற்காக செல்வங்களை செலவழிக்காது சேகரித்த செல்வங்களை கொண்டு என்னை அடைந்து கொள்வதற்காக என் மன்னிப்பையும் என் அன்பையும் தேடியவனாக என்னுடைய கட்டளைக்கு இணங்கி இந்த அரபாவிலே இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களின் பெருமையினை அந்த மலக்குமார்களிடத்திலே சொல்லுவானாம். அந்த மலக்குமார்களிடத்திலே சொல்லி கேட்பானாம், வானவர்களே, இந்த அடியார்கள் எதனை எண்ணிருக்கிறார்கள் இந்த தினத்திலே? அந்த வானவர்கள் சொல்லுவார்களாம், உன்னுடைய மன்னிப்பையும் உன்னுடைய சுமணத்தையும் வேண்டியவர்களாகத்தான் அவர்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு அது கிடைக்கட்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒருவர் ஏற்றுக்கொண்ட ஒரு ஹஜ்ஜி செய்கின்றாரோ அந்த ஹஜ்ஜி அல்லாஹ்வுடைய நபியுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கும் என்றால் அவருடைய பாவங்கள் எல்லோரும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அரஃபாவுடைய தினமும் நம்முடைய சமூகத்தில் புறக்கணிக்கப்படுகிறது. அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கத்தாதா ஹாரிஸ் இப்னு ரபி என்கின்ற ஒரு நபித்தோழர் அறிவிக்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், யௌம் அரஃபா, அரஃபாவுடைய தினத்திலே நோக்கப்படுகின்ற அந்த நோன்பினுடைய தன்மை என்ன? அந்த நோன்புக்கு இறைவன் எதை கொடுக்கின்றான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாலியா வல் பாக்கியா, அரஃபாவுடைய தினத்திலே யார் ஒருவர் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் சென்ற வருடத்தினுடைய பாவங்களும் அவருடைய அடுத்து வருகின்ற வருடத்தினுடைய முழு வருடத்தினுடைய பாவங்களையும் இறைவன் மன்னிக்கின்றான். பாவங்களின் பரிகாரமாக அந்த அரஃபாவுடைய நோன்பு நாளை மறுமையிலே அவருக்காக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். எண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அரஃபாவுடைய தினத்திலும் அதுவல்லாது இறைவன் சொல்லுகின்ற அந்த ஐயாமு மஅலூமாத் என்ற அந்த 10 தினங்களிலும் அதிகம் அல்லாஹ்வை நாம் நெருங்க வேண்டும். அதிகம் அல்லாஹ்விடத்திலே நாம் நரக விடுதலையை கேட்க வேண்டும். அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். இறைவன்பால் நெருங்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளின்றி நம்மால் யாராலும் சுவனம் செல்ல முடியாது. இந்த உலகத்தில் நாம் பரிகாரமாக நம்முடைய பொருளாதாரத்தை கொடுத்து எம் பாவங்களையும் எம் தவறுகளையும் மறைத்து விடலாம். இந்த உலகத்தில் நம்முடைய தவறுகளுக்கு எமக்கு பிரயாச்சித்தமாக நம்முடைய உறவுகள் வரலாம், நம்முடைய சொந்தக்காரர்கள் வரலாம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவிமார்கள் உதவியாக இருக்கலாம். ஆனால் நாளை மறுமையுடைய தினத்திலே யாருக்கும் பரிந்து பேசுபவர் யாரும் இருக்க மாட்டார்கள். நாளை மறுமையுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்திலே மலக்குமார்கள் எல்லாம் புடை சூழ்ந்து வருகின்ற நேரத்திலே இறைவன் தன்னுடைய கண்ணியத்தினால் எல்லோரையும் நோக்கி வருவான். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிலை குறித்து அல்லோலப்பட்டு ஓடிக்கொண்டிருப்பான். சூரியனோ அவனுடைய தலைக்கு மேல் கொண்டு வரப்பட்டிருக்கும்.
இருக்கும். ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவங்களுக்கு ஏற்றாற்போல் அவர்கள் மூழ்கி கொண்டிருப்பார்கள். ஏழு சாராருக்கு இறைவன் அரசு நிழல் கொடுத்திருப்பான். அவர்கள் அல்லாத அனைவரும் அல்லோலப்பட்டு ஓடிக்கொண்டிருப்பார்கள். தன்னுடைய நிலை என்ன, தன் இதனை உட்படுத்தி இருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் அவர்களுடைய நிலை குறித்து தேடுகின்ற அப்படி பயங்கரமான அந்த நாளிலே இறைவன் கண்ணியப்படுத்துகின்ற கூட்டத்தாரில் இருக்க வேண்டும். எமக்கு தீர்ப்பு வழங்கப்படுகின்ற பொழுது எம்முடைய பட்டோலைகள் எம்முடைய வலது கரத்திலே கொடுக்கப்பட வேண்டும். எம்முடைய பட்டோலைகள் எம்முடைய முதுகுகளுக்கு பின்னாலோ அல்லது எம்முடைய இடது கையிலோ கொடுக்க கூடாது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றார், யாருக்கு அவருடைய பட்டோலை முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுகிறதோ அவன் நரகத்தின் நிரந்தர சொந்தக்காரன். அவனை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அல்லாஹ் கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த சாராரை நாம் இருந்துவிடக் கூடாது. எமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பொக்கிஷமான இந்த உலகத்தினுடைய வாழ்வை அவனுக்காகவே நாம் செலவழிக்க வேண்டும். எம்முடைய வாழ்விலே எம்முடைய இந்த வாழ்வினுடைய அத்தியாவசிய தேவைகள் தவிர்த்து எம்முடைய ஓய்வு நேரங்களை இறைவனுக்காக துதி செய்யக்கூடியவர்களாக, இறைவனை புகழக்கூடியவர்களாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எம்முடைய வாழ்க்கையிலே அன்றாட சந்தர்ப்ப துவாக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். எம்முடைய வாழ்வில் இடம்பெறக்கூடிய நடவடிக்கைகளிலே இறைவனை நினைவு கூற வேண்டும். இறை தூதர் எமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீணடித்து விடாதீர்கள். கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாழ்க்கை நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுகின்ற வாழ்க்கை. என்னதான் தாண்டவம் ஆடியவர்களாக, என்னதான் உள்ளத்திலே நான் பெரியவன், நான் படித்தவன், நான் பலசாலி என்று இந்த பூமியிலே தெரியலாம். எல்லோருக்கும் மரணம் வருகின்ற பொழுது எல்லோருடைய கண்களினுடைய பார்வை எட்டுகின்ற அளவுக்கு மலக்குல் மௌத் இருப்பார். மலக்குல் மௌத் இல்லதி உக்கிலபிக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றார். நபியே, அவர்களுக்கு சொல்லுங்கள், பூமியின் இந்த இன்பம் அவர்களை புறக்கணித்து உலகத்தின் நேசத்தை நேசிக்கின்றவர்களுக்கு சொல்லுங்கள், மலக்குல் மௌத் உங்களுடைய உயிரை கைப்பற்ற வந்துவிட்டால் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளமும் அப்பொழுதுதான் படமைக்கும். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுவார்கள், இறைவா, எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தினை வழங்கு இறைவா, நான் ஒரு தர்மம் செய்தவனாக வந்து விடுகிறேன், ஒரு சந்தர்ப்பத்தினை வழங்கு இறைவா, உன்னுடைய ரஹ்மத்தை தேடியவனாக நான் இந்த பூமியிலே நல்லறங்கள் செய்து விடுகிறேன் என்று கை சேதப்படுவார்கள். அல்லாஹ் திருமறையிலே அழைக்கின்றான், யா ஹஸ்ரதா, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்களே, யா என்னுடைய அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வின்பால் நெருங்குங்கள், பாவத்தினை அல்லாஹ்விடத்திலே மீட்சி பெறுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். எனவே அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் எமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த சந்தர்ப்பத்தினை நல்ல முறையிலே பயன்படுத்தி இறைவன் மன்னிப்பு வழங்குகின்ற கூட்டத்தில் நாம் ஆக வேண்டும். இறைவன் நரகத்தின் விடுதலை வழங்குகின்ற அடியார்களில் என்னுடைய உங்களுடைய பெயர்கள் பதியப்பட வேண்டும். அப்படியாக அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய நாட்களை பயன்படுத்தி அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைந்தவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வல்ல ரஹ்மானான் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் وعلى آله وأصحابه ومن تبع بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆதா லிம வலியன் ஃபகத் ஆதன்து பில் ஹர்ப். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றானாம், யார் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நேசித்து இறை நேசராக யார் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறாரோ அவரை பகைக்கக்கூடியவர்களோடு இறைவன் போர் செய்கின்றான் என்று நபி பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, இந்த ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற மனிதர்களை இழிவாக கருதக்கூடியவர்கள், நபி வழியை முற்படுத்துகின்றவர்களை தவறாக உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், அல்லாஹ்வும் அவனுடைய மார்க்கமும் தான் என்று வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களே, இவர்கள் நாகரிகம் தெரியாதவர்கள், இவர்கள் சமூகத்தின் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள், அவனுடைய மார்க்கத்தை இவர்கள் துச்சமாக எண்ணக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய இறைநேசர்களை இவர்கள் விரோதிகளாக ஆக்குவார்கள். இவர்களோடு இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை போர் புரிகின்றான் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பின் உறவுகளே, வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன், ஒரு அடியார்
வருகின்றான், என்னை நேசிக்கின்றான், என் நெருக்கத்தை தேடி வருகின்றான். அவன் என்னை நேசித்து அவனுடைய நாட்களையும் அவனுடைய காலங்களையும் எனக்காக செலவழிக்கின்றான் என்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான், நானும் அவனை நேசித்து விடுவேன். அப்படி நான் அவனை நேசித்து விட்டால் அவன் பார்க்கின்ற பார்வையாக, அவன் கேட்கின்ற செவியாக அவனுக்கு நான் மாறிவிடுகின்றேன். அவனுடைய கைகளாக நான் மாறுவேன். அவன் கரங்களை கொண்டு அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். அவனுடைய செவிகளை கொண்டு கேவலமானதையோ இழிவையோ அவதூறுகளையோ அவன் கேட்க மாட்டான். கண்களை கொண்டு ஆபாசத்தையோ விபச்சாரத்தையோ அடுத்தவர்களுக்கு அட்டூழியம் செய்வதிலோ இன்னொரு என்ன இறைவன் மறுத்த காரியங்களை கொண்டு அவன் நெருங்க மாட்டான். எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கும். அவனுடைய புலன்கள் எல்லாம் இறைவனை கட்டுப்பட்டதாக மாறிவிடும் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபி பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பின் உறவுகளை இந்த அடியார்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் ஒருவர் ஒரு பாவத்தை செய்துவிட்டு ஒரு அநியாயத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே அந்த பாவத்தை திருத்தியவராக இறைவனின்பால் நெருங்குகின்றாரோ அவரை நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கின்றான். நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய பாவங்களை இறைவன் மன்னிக்க மாட்டான் என்று எண்ணிவிடாதீர்கள். பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிகாரம் உண்டு. பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு உண்டு. நிச்சயம் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பான். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவன். வல்லதீன இதா ஃபஅல் ஃபாஹிஷத்தன் அவ் லலமு அன்ஃபுஸஹும், யாராவது உங்களிலே மானக்கேடானவற்றை செய்துவிட்டு அல்லது அநியாயம் இழைத்துவிட்டு அவர்கள் அதனை திருத்திக் கொள்வார்களே ஆனால் அல்லாஹ்வுடைய நினைவுகளின் ஊடாக அல்லாஹ்வை நினைவுபடுத்தி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அவருடைய பாவங்களுக்காக அவர்கள் மன்னிப்பு கேட்டார்களே என்றால் அல்லாஹ் கேட்கின்றான், அல்லாஹ்வை என்று உங்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார்? யார்களை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுங்கள். உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற புண்ணிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீணடித்தவர்களாக நாட்களை கழித்து விடாதீர்கள். உங்களை பாதுகாப்பது போன்று உங்கள் குடும்பத்தாரை நரகத்தை விட்டும் பாதுகாருங்கள். வீணடித்து நஷ்டவாளிகளாக மறுமையை அடைந்து விடாதீர்கள் என்று அல் குர்ஆன் எமக்கு அன்னிதினமும் எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசத்தை அடைந்த நிலைகளை மரணிக்க வேண்டும். என்னுடைய மரணம், உங்களுடைய மரணம் இறைவன் கண்ணியப்படுத்தி மரணத்தை ஏற்படுத்துகின்றவர்களை ஆகிவிட வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, என்னுடைய மரணமோ உங்களுடைய மரணமோ இறைவன் இழிவுபடுத்தி உயிர்களை கைப்பற்றக்கூடிய நிலையில் ஆகிவிடக் கூடாது. அடுத்தவர்கள் குறித்து இன்னார் இப்படி மரணித்தார் என்று சமூகமே இழிவாக கருதக்கூடிய மரணமாக என்னுடைய மரணம் இருந்துவிடக் கூடாது. ருக்கு செய்தவனாக, சுஜூது செய்தவனாக, தர்மம் செய்தவனாக இறைவன் பொருந்தி கொண்ட நிலையிலே என்னுடைய உங்களுடைய மரணம் வர வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, அப்படி வர வேண்டும் என்றால் அனுதினமும் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வின்பால் உங்களை திருப்புங்கள். அதுதான் உங்களை இம்மையினுடைய மறுமையினுடைய வெற்றியை தரும், மறுமை விமோசனத்தை எமக்கு அடைய செய்யும் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் செய்கின்ற அத்தனையும் அறிந்து வைத்திருக்கிறான். அவர்களுக்கு ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டான். யார் எதை செய்கிறார்களோ அதற்கான கூலியை மறுமையிலே இறைவன் கொடுப்பதாக வாக்களிக்கிறான். எனவே கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வினுடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இறைவன் நேசித்த கூட்டத்தில் நாம் ஆகிவிட வேண்டும். எம் பாவங்களை எல்லாம் இறைவனிடத்து ஒப்படைத்து அந்த பாவங்களுக்காக மன்னிப்பினை வேண்டி இறைவன் மன்னித்து நாளை மறுமையிலே மறைத்து விசாரித்து சுவனம் அனுப்புகின்ற அந்த கூட்டத்தாரில் நாம் அனைவரும் ஆக வேண்டும். அப்படி எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிர் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.